வணக்கம், வெல்கம் பேக் டு மை ஃபேமிலி இன் ஜப்பான். இன்னைக்கு வந்து சண்டே. ஸோ வெளியில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ நாளாக வந்து ஜப்பானில் குளிர்காலம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் எங்களால் வர முடியல. இப்போ சம்மர் சீசன் வந்து ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் வந்து பீச்லாம் போனால் நல்லாயிருக்கும். சஞ்சித் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கான். சரி, இன்னைக்கு தான் எங்களுக்கும் டைம் கிடைச்சிது. அவனும் பாருங்க பீச் போகிறதுக்காக பீச்சில் மீன் பிடிக்கிறதுக்காக வந்து குண்டாலம் வாங்கினதுக்குறான். இப்போ சம்மரில் பார்த்தா தெரியும், ஃபுல் வெயிலாக இருக்குது. வெயில் காலம் வந்தவே எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் ட்ரிப்பாக அந்த சம்மரில் வெளியே வந்திருக்கோம். ஸோ இந்த பார்க் வந்து ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து கொஞ்சம் பெரிய பார்க்கு. வீக்கெண்ட் ஆனால் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப பெருசாக வச்சுருப்பாங்க. இந்த பார்க்கில் தான் இன்றைக்கி ஃபுல் வீலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இடத்தோட பேர் வந்து கசாய் ரிங்காய் பார்க்குன்னு சொல்லுவாங்க. பக்கத்துலேயே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. வீக்கெண்ட்னால ஃபுல்லாக செம்ம கூட்டமாக இருக்குது. ஸோ இப்போ புதுசாக வந்து இந்த பர்கர் கிங்கு, ஃபேமிலி மார்ட்லாம் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது. ஸோ நம்மளுக்கு தேவையான திங்ஸ்லாம், சாப்பிட்ற திங்ஸ்லாம் வந்து இங்கே வாங்கிக்கலாம். சரி, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்னலாம் கிடைக்குதுன்னு. நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் வாங்கலாம். இது வாட்டர் பாட்டிலு. இங்கே வந்து குளுக்கோஸ் வாட்டர் வச்சுருக்காங்க. என்ன வேணா கவி? சிப்ஸா? என்ன இந்த வெயிலுக்கு இந்த சிப்ஸா? காரசாரமாக இருக்குமே இது. ஸோ இங்கே வந்து கோல்ட் ட்ரிங்க்ஸ் வச்சுருக்காங்க. இது மாதிரி வாங்கி பார்க்கலாமா? இது புதுசாக இருக்குல்ல, மேங்கோவா? நல்லா இருக்கே மேங்கோ. இது வந்து கிருணி பழம். வாங்கிக்கோ. மில் பழம் வந்து வாங்கிக்கலாம். வேணா என்னம்மா அதுவா? இது பேர் என்னது? தாங்கோ. இது பேர் தாங்கோ. இந்த சிக்கன் ஒன்று வாங்கியாச்சு. இல்லை போதும் அதுக்கு வாங்கிட்டு வாங்கலாம். பார்க்கலாம். சீக்கிரம் வெளியே வா, கடை விட்டு. வாங்கிட்டே இருப்பீங்க வெளியே போகலாம். ஸோ சாப்பிட்ற தீனி வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் பார்க் போகலாம். இது கொஞ்சம் ரொம்ப பெரிய பார்க்கு, ரொம்ப பெரிய ஏரியா கவர் பண்ணோம். நம்ம மூளை ஒன்றா நடந்து போயிட்டு இருக்கலாம். போகலாமா? ஏன் அப்படி பார்க்குற? கண்ணு கூசுல. பார்க்கில் ஃபயர் வந்தால் எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு கிட்ஸுக்கெலாம் சொல்லித்தராங்க. ஃப்ரீயாகவே சொல்லித்தராங்க. ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. சரிப்பா, நீ பா ஒன்றும் இங்க பாரு குடுக்குறாங்க பாரு. பா எப்படி சொல்லி தராங்க பாரு. வாடா வரே இல்லையா? அப்போ முதல்ல போராடி அவனை சம்மதிக்காச்சு. கத்து இங்க நிக்கணுமா? நீங்க உங்க சொத்தோ ஹை ஃபயர் ஹை வக்காரு. அப்புறம் அது டியூப் எடு. வெரி குட். தூக்கு. அங்க நேரம் அப்படி அடி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணு. மேலே அந்த க்ளோஸ் பண்ணு. arigatou gozaimasu. Hai arigatou gozaimasu. சஞ்சித் வந்து அந்த ஃபயர் ட்ரில் வந்து வலுக்கட்டாயமாக அவனை பண்ணவே மாட்டான்னா கத்துறான். ஆனால் கடைசியில் அட்லீஸ்ட் ஒரு குட் லேர்னிங்கில். ஸோ அதனால் வந்து அவனை பண்ண வச்சாச்சு. மேபி அவனுக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஐடியா இருக்கும் ஃபயர் வந்தால் வந்து எப்படி அணைக்கிறது அப்படிங்கிறது. இந்த பார்க் ஃபுல்லாகவே பச்சை பசைன்னு இருக்கும்.
சம்மர் வந்தாவே இது இந்த ஜப்பானை பார்க்கறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்கும். இன்னைக்கு ரொம்ப க்ரௌடாக இருக்குது, எக்ஸ்பெக்டடோட அதிகமாக க்ரௌடடாக இருக்குது. கடைசியாக வந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை, வீக்கெண்டு ஃபுல்லாக மழை. அப்புறம் யாருமே வெளியே வந்துருக்க முடியாது எங்களை மாதிரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயில் அடிக்கும், நிறைய கூட்டம். ஸோ பீச்சுக்கு கொஞ்சம் நடந்து இந்த பார்க் ஃபுல்லாகவே வந்து பெருசாக இருக்கும், நடந்து போகணும். ஒரு கிட்டத்தட்ட உள்ளே 1 கிலோமீட்டர் நடந்து போகணுமா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். முன்னாடி பாருங்க ஏதாவது குரல் வித்து காமிச்சிருக்காங்க, அதை காமிக்கிறப்ப குரல் வித்து பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா? நம்ம ஊரில் எப்படி வித்த காட்டுவாங்க, சுற்றில வேடிக்கை பார்ப்பாங்களா, அதே மாதிரி இங்கேயும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய கூட்டம் இருக்குது. ஆனால் காசு கேட்பாங்கன்னு தெரியல, காசு போகிற மாதிரி இருக்கான்னு ஏதாச்சும். ஆனால் வந்து சூப்பராக ஒரு பாலை வந்து கையில் வந்து அப்படியே அந்த இடத்துல நிற்க வைக்கிற மாதிரி பண்ணுறாங்க, ஒரு கண்ணாடி பாலை. அப்புறம் வேறு ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. நான் கிளம்பிட்டோம், வெயிலில் நிற்க முடியல ரொம்ப நேரமாக. போட்டுருக்காங்க பாருங்க, தள்ளுவண்டி கடை நிறைய வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? ட்ரிக்லாம் பண்ணாங்களா? மேஜிக் ட்ரிக்ஸ் இல்லாமா? சரி சரி சரி. பாருங்க ஃபுட் ஸ்டால் வச்சுருக்காங்க. லைக் வண்டியில் வந்து இந்த மாதிரி ஃபுட் வேன் மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. எக்கிசோபா வைக்கிறாங்க. ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸான எக்கிசோபா இருக்குது. எக்கிசோபானா அந்த வறுத்த நூடுல்ஸ்னு சொல்லுவாங்க, அதுதான். எவ்வளோ போட்டிருக்கு? 500 yen போட்டிருக்கு எக்கிசோபாவோட விலை. ஸோ அதுக்கு வந்து பாருங்க எவ்வளோ பெரிய லைன் நிற்குது. எக்கிசோபா வாங்குறியா? வேணுமா? அப்புறம் தான் வாங்கிக்கலாமா? ஏன் அப்படி வாய் திறந்து பார்த்துட்டு இருக்காது? எக்கிசோபா தாண்டி போட்டிருக்காது. அப்படியா? பார்க்லேன்னு ஒரு முக்கியமான விஷயம், இந்த டஸ்ட் பாக்ஸ்னு தனியாக வச்சுருப்பாங்க. ஸோ குப்பையெல்லாம் வந்து ஜப்பானில் எங்கேயுமே வந்து கீழே போட மாட்டாங்க. ஸோ இது மாதிரி டஸ்ட்பின் வந்து அங்கங்கே வச்சுருப்பாங்க, அங்கே போடுவாங்க, இல்லைன்னா வீட்டுக்கு எடுத்து போயிடுறாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாகவும் நீட்டாக இருக்குது. ஸோ சம்மர் டைமில் எல்லாம் ஃபேமிலியோடு வந்துட்டு எல்லாம் வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் கொண்டு வந்து லைக் பிக்னிக் மாதிரி வந்து சாப்பிட்டுருக்காங்க அங்கே உட்காந்து. எல்லாம் வந்து சம்மர் ஆரம்பிச்சுன்னா ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. நாமளும் கூட டென்ட் எடுத்து வந்திருக்கலாம். வாங்குனது ஆனா இன்னும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணல நம்ம. ஸோ நிறைய ஜாப்பனீஸ்லாம் வந்து அவங்களோட ஹேபிட்டே தான் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றிக்குவாங்க. சம்மர்னா சம்மரு, வின்டர்னா வந்து ஸ்னோ ஏரியாவில் சுற்றி பார்க்குறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஊரில் பட்டா எப்படி நம்ம விடுமில்ல, வெயில் காலம் வந்து காத்தடிக்கிற காலம்லாம் விடுவோம். பெரிய பட்டை விட்டுருக்காங்க, பட்டாம்பூச்சி மாதிரியே இருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த இடம் பாருங்கலாம் பறிச்சு போட்டிருக்காங்க. எல்லாம் வந்து அந்த ஃப்ளவர் பிளான்ட்லாம் ஃபுல்லாக நட்டு வைப்பாங்க. லைக் துலிப் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளவர்ஸோட இருக்கிற செடிலாம் வந்து வளர மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. சின்ன குழந்தைங்கலாம் வேற எவ்வளோ பீச்சு தான் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. லைக் நம்ம ஊர் மாதிரி மெரினா பீச், திருவண்ணாமலை பீச்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஊர் பீச்ல எல்லாம் மண்ணில் போய் உட்காந்து வீடெல்லாம் கட்டுவோம். நம்ம இங்கெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு பழ போட்டிட்டு ஆகணும். அலையெல்லாம் வராது அந்த அளவுக்கு. இது கிட்டத்தட்ட பேக் வாட்டர் மாதிரின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கேயும் வருங்க பெருசாக தெரியுது. பட் ஆனால் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு தண்ணி இருக்கும், பக்கத்தில் நின்று விளையாடலாம் கால் நினச்சி. இது குட்டையில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த தண்ணி எனக்கு டர்ட்டியாக இருக்குது, அங்கே போய்க்கலாவா? நம்ம மாடி போய்க்கலாவா? இந்த குட்டையில் போய் மீன் பிடிக்கிறேன்ட்டு இருக்கான். எக்கியாக இருக்குது. ஜம்ப் பண்ணி ஜம்ப். ஏன் அந்த செல்லை எடுக்காதவா? அந்த சரி நம்ம இங்கே போகலாவா? பீச்சு தண்ணிக்கு வந்தாச்சு. பாருங்க எப்படி இருக்கலாம், கன்றாவியாக கிடைக்குது. கவிதா வந்தோடனே நண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபுல் இந்த ஷெல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலை கிழிக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், நான் கூட சும்மா நார்மலாக இருக்குன்னு நினச்சிட்டேன்.
வதவதன்னு ஃபுல் ஷார்ப் உள்ள பூந்துக்குதுல காலில் ஏறிச்சுன்னா அவ்வளோதான். நல்லா ஒட்டி ஒட்டி இருக்குது. மீன் இங்கே பிடிச்ச மாதிரி தான். நம்ம வேற ஏரியா போகலாம், அந்த பக்கம் போகலாம். ஆமாம், நிறையா பெரிய பெரிய சைஸ் மீன்லாம் இருக்காங்க. ஸோ இது அந்த பக்கம் பாருங்க, தீவு மாதிரி இருக்குது குட்டி குட்டியாக. அங்கேயும் போனால் நல்லாயிருக்கும். டைம் வந்து அங்கே போய் பார்க்கலாம். சார் நாங்கள் இப்போ இந்த பீச்சோட அந்த சைடு வந்துட்டோம். அனதர் பீச்சுக்கு வந்துட்டோம். மேலே என்ன குரலிட்டுலாம் காமிச்சிருந்தீங்க மேலே ஏறி. எவ்வளோ பேர் மீன் பிடிக்கிறாங்க. ஆமாம், ஹெலிகாப்டர் போகுது பாருங்க. மேக்ஸிமம் இந்த ரூமிங்லேயே இருக்கும், இது கடல் கரை பகுதியில். ஸோ அதனால் மேக்ஸிமம் அந்த ஹெலிகாப்டர் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். பக்கத்தில் வேறு ஒரு ஏர்போர்ட் இருக்குது. ஸோ அந்த ஏர்போர்ட்டில் அடிக்கடி இந்த ஃப்ளைட் வந்துகிட்டே இருக்கும். வா வா கவி, முன்னாடி போகலாம் வா. இந்த சைடு மட்டும் வந்து ஒரு 4-5 மணிக்கு உள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்தால் மட்டும் தான் இங்கே பார்க்க முடியும். நீங்கள் ஒரு வேளை இந்த பக்கம் அந்த இதோகோவாடு பக்கம் கசாய பக்கம் இருந்தீங்கன்னா இந்த இடத்த கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது சம்மர் டைமில் வரதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு வெளியே வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ஜப்பானில். நீச்சல்லாம் பண்ண உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது நீச்சல். எப்போ யார்கிட்ட சொல்லுவாங்க. நோ ஸ்விம்மிங் வித்தவுட் அ பர்மிட்னு போட்டுருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம். தண்ணியில் எல்லாரும் ஸ்விம்மிங் பண்ண வர மாட்டாங்க. ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு ஜப்பானில் ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கிறாங்கல்ல. ஸோ இங்கேருந்து லாஸ்ட்டில் பாருங்க தெரியும், ஃபுல்லாக டோக்கியோட பில்டிங்ஸ்லாம் தெரியும். ஏன்னா நம்ம நிஷிகசா இங்கேருந்து ஒரு டோக்கியோலேருந்து ஒரு 6-7 ஸ்டேஷன், ஆமாம் டோக்கியோ தெரியுதா, 6-7 ஸ்டேஷன் தள்ளி தான் வந்து இருப்போம். ஸோ கொஞ்சம் இது அவுட்ரு தான். எங்கே ஸ்கைட்டு தெரியுது? ஸ்கைட் இல்லை தாங்க, வேறு எதுவும். அக்கறையில் தான் அவ்வளோ கூட்டம்னா, இக்கரையில் அதோட மிச்சம் எல்லா கரையிலையும் கூட்டமாக தான் இருக்கும். எங்கெங்கெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அங்கே வர எல்லாம் தண்ணி உள்வாங்கிச்சோ, அதெல்லாம் பாரு ஃபுல்லாக எம்டியாக இருக்குல்ல. வெறும் மணல் மேடாக அந்த இடத்துல இருக்குது. எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம்ல. ஃபிஷிங் நிறைய பேர் பண்ணுறாங்க. ட்ரெயின் மாதிரி போகுது பாருங்க, நிறைய பேர் அதில் ட்ராவல் பண்ணுறாங்க. குட்டி குட்டி குழந்தைங்களாம் உட்காந்து போகிறாங்க. நானும் சஞ்சித்தும் ரொம்ப நேரம் வந்து இந்த பீச்சில் விளையாடிட்டு சஞ்சித் வந்து மீன் பிடிக்கிறேன் நண்டு பிடிக்கிறேன்னு ஆடிட்டே இருந்தான். அவன் கூட சேர்ந்து நானும் கொஞ்சம் ஆட்டம் போட்டேன். இவர் வந்து எங்களுக்காக ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்க போயிருக்காரு. நாங்கள் விளையாட முடிச்சு எங்களுக்கே போர் அடிச்சிருச்சு. நிறைய மீன் நண்டெல்லாம் நாங்கள் பிடிச்சிருக்கோம். அந்தாண்ட கரை வந்து 5 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டைம் 5 போகுது. நாங்கள் அதனால் வந்துட்டோம். சஞ்சித் ஐஸ்கிரீம் கேட்டனையும் முன்ன ஓடுறோம். எதுக்கு இவ்வளோ மீன் வாங்கிட்டு மீன் கிடக்க போறியா? அவன் தான் 10,000 இதெல்லாம் 10,000 அவனுக்கு. வாங்கி விட்டுலாமா? கடலை பிடிச்ச மீன் பாருங்க, நண்டு இருக்கிறது. சரி 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 போய் சாப்பிடுங்க. ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுக்கிறோம் பாருங்க. என்ன வேலை பண்ணிட்டுருக்காங்க. நண்டை பிடிச்சி மீனையும் அதுக்குள்ளே போடுறதுனால பாதி அதே சாப்பிட்டுருச்சு, பாதி மீன் செத்துருச்சு. அதனால ஒரு 4 மீன் மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாம் விட போகிறோம். சில்லெல்லாம் தேவையில்லை. கடைசியாக எவ்வளோ வீட்டு எடுத்து போகிறோம். இது எத்தனை நாள் வீட்டில் நம்மளுக்கு தாங்குதே தெரியல. நாம 2-3 மீன் இறந்து போய் போட்டுருக்காங்க. ஓ சாப்பிடுதுங்களா? யாருக்கு பாபாய் சொல்றேன்? ஆமாம், சன்செட் ஆக வந்து டூர் ஆரம்பிக்குது. வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் மேக்ஸிமம் கிளம்பிட்டாங்க பாருங்க. முன்ன எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குண்ணே. இந்த பார்க்லேயே பார்த்தீங்கன்னா ஃபெரிஸில் வச்சுருக்காங்க. இதோட டிக்கெட்டை வந்து 802 போட்டிருக்கு 3 வயசுக்கு மேலே. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டோக்கியோட வியூ வந்து இங்கேருந்தே ஓரளவுக்கு தெரியும். இல்லை ஃபுல்லாக சுற்றி இருக்கிற சிட்டியோட வியூ நல்லா தெரியும். ஸோ மறக்காமல் இங்கே வந்தால் இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
வீடியோவில் இன்றைக்கி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் ஸோ எப்படி வந்து நாங்கள் இன்றைக்கி டைமை ஸ்பெண்ட் பண்ணோம், எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க, ஸோ ஜப்பானில் பீச் எப்படி இருக்கும், பீச்சுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம பீச் வரல, பீச் மணல் கூட இல்லை. பட் இருந்தாலும் வந்து ஸோ எங்களுக்கு இதுதான் பொழுதுபோக்கு. ஸோ எப்போயாச்சும் வந்து இந்த இடத்துக்கு வருவோம், ஏன்னா பக்கத்தில் தான் இருக்குது. சில சமயம் சைக்கிள் வந்துடும். ஸோ பஸ்ஸும் வந்து டேரெக்டாக வசதி வச்சுருக்காங்க. ட்ரெயின்லேயும் வந்து சில இடத்துலேருந்து வர மாதிரி வசதி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜப்பானில் ஸோ இந்த இடத்துல எங்கள் ஏரியாவில் சுற்றி நிச்சிகசா ஏரியா சுற்றி இருந்தீங்கன்னா ஸோ மறக்காம இந்த இடத்துல விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் உங்களுக்கு ஃபுல்லாகவே டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். ஸோ நிறைய ஃபுட் ஸ்டால் வச்சுருக்காங்க. ஜாப்பனீஸ் ஃபுல்லாக நிறையா வந்து ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ டு ஆல். Thank you to all.